ஹலோ சிஸ்டர் அம்பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் நேற்றேவும் மகளிர் தினம் அதுமாக ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு. ஸோ மெயினாக சொன்னது வந்து இந்த கேஸ் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. நம்ம இப்போயும் நம்ம சேர்த்து வச்சோன்னா கூட ஏதோ கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சு கண்ணையை அடைச்சிருந்துக்கலாம். ஸோ கையில் கிடைக்கிற சில்லறை காசை வச்சே சேர்த்து வைக்கலாம். நம்மளுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்டாவது கிடைக்கும். அதை வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இதிலேருந்து இருக்குது சேர்த்து வைக்கணுன்ற எதிர்பார்க்காம நம்ம செலவை தவிர்த்து மித்தபடி நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவழிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். மித்தபடி வந்து அத்தியாவசிய செலவை குறைச்சிட்டு நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. கையில் இல்லை, இது வந்து நம்ம வேறு ஏதாவது வாங்க போகிறோம் ஆடம்பரம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து சேவிங்ஸை ஆரம்பித்து விடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுதான் நானுமே ஃபஸ்ட் டைம். நானும் ஏற்கனவே நான் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட நான் சேர்த்துட்டப்போ உண்டியில் போட்டு சேர்த்துருந்தேன். உண்டியில் நான் உடச்சிருவேன் எப்படினாலுமேவும். நான் அதிகபட்ச அமௌண்ட்டாக சேர்த்தது வந்து 12,000 12,500 சம்திங் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் சேர்க்கவும் இல்லை, என்னால் சேவிங்ஸ் பண்ணவும் இல்லை. டப்பாவை பிச்சு பிச்சு எடுத்துருவேன் நான் எப்படியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லைஃப் பாயிண்ட் வந்து நான் வந்து சர்வே மாதிரி அட்டன் பண்ணால் அது ஒரு ஆப் வந்து நம்மளுக்கு பாயிண்ட் தருவாங்க. அந்த பாயிண்ட் வந்து கிஃப்ட் கார்டாவோ இல்லை பேபால் மூலமாகவோ எடுத்துக்கலாம். என்கிட்ட அக்கௌண்ட் இல்லை, அதனால் நான் வந்து கிஃப்ட் கார்டு மூலமாக எடுத்துக்கிடுவேன். ஸோ அப்படி எடுத்ததில் தான் ரொம்ப நாளாக வந்து அது இருந்துச்சு. கிட்டத்தட்ட யூஸ் பண்ணுற மாதிரி பொருள் வந்து அமேசானில் நான் அந்தளவுக்கு வந்து எதுவுமே அந்தளவுக்கு ஆர்டர் பண்ணி நான் வாங்க மாட்டேன். காசு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு நான் பேசாமல் நேரில் போய் வாங்கிடலாம், ஏதாவது 10 ரூபாய்க்கு கம்மியாகும் அப்படின்ற பட்சத்துக்கு நினைப்பேன். ஒரு நேரம் ஒரு பொருள் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த 300 ரூபாய் என்ன பண்ணுறது அப்படின்ற தெரியாத பட்சத்துக்கு இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப நாளாக ட்ரிம்மர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. சேவ் பண்ணுறது வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை வச்சு சரி அவங்க கேட்குறாங்களே அப்படின்றத வச்சு இல்லாட்டி நான் வந்து ஒயிட் கலர் போர்டு தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் பாப்பா தம்பிக்காக. ஏற்கனவே பிளாக் கலர் போட பிச்சுட்டாங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சரி இந்த வட்டம் இவங்களுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்றதுக்காண்டி மேற்கொண்டு ஒரு 200 ரூபா மட்டும் அவங்க கொடுத்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் கொடுத்தனால அந்த பாயிண்ட் லைஃப் பாயிண்ட் வச்சு ஒரு 300 ரூபா கிடச்சி. அந்த பாயிண்ட்டை வச்சு தான் எங்கள் வீட்டுக்காருக்கு சேவிங்ஸ் வந்து அந்த சேவ் பண்ணுற மிஷின் வந்து வாங்கினேன். ஸோ நான் வந்து ஆடம்பர பொருள் வந்து அதிகமாக வாங்க மாட்டேன். அதுவும் இப்போ வரைக்கும் பெண் குழந்தைகள் 2 இருக்கிறதுனால நான் வந்து கண்டிப்பாக வந்து அது கடன் மேலே கடன் நிறையா வச்சுருக்கிறதுனால நான் வந்து மேக்ஸிமம் வந்து செலவை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பேன். ஆனால் எதில் கம்மி பண்ணணும் அதில் தான் கம்மி பண்ணுவேன். தவிர சாப்பாடு விஷயத்தில் என்றைக்கும் இல்லை, என்றைக்கும் இல்லை, என்றைக்குமே நான் கம்மி பண்ண மாட்டேன். ஏன்னா வயிற்றை மட்டும் குறைப்படும். என்றைக்கோ ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்டு எது சாப்பிட்டாலும் அதுக்காக நான் ஃபீல் பண்ண போகிறதும் கிடையாது. அதர்வைஸ் நம்ம வந்து இந்த ஆடம்பர பொருள் வாங்குறது, சொல்லப்போனால் நான் வந்து மேக்கப் திங்ஸ்லாம் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். செப்பல்ஸு ட்ரெஸ்ஸஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள்ன்றப்ப நான் கண்டிப்பாக அதில் வந்து எடுப்பேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்குறது மட்டும்தான் சாப்பாடு ஐட்டத்தை மட்டும். இன்னும் குழந்தைங்க வந்து அந்தளவுக்கு வரனால அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்லையோ இல்லை காஸ்மெட்டிக்ஸோ காஸ்டியூம்ஸ்லையோ போட மாட்டேன். ஸோ அவங்களுக்குமே சேவிங்ஸை பற்றி சொல்லிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். இருந்தாலுமே அவங்களுக்கு பிடிச்சது என்றைக்கோ ஒரு நாள்ன்றப்ப நான் அதுக்காண்டி செய்யாமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக. பட் நான் பெண் குழந்தைங்க இருக்கிறதுனால நம்ம வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணுமோ கண்டிப்பாக அவங்களும் அதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. அவன் பையனும் இருக்காங்க. அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நீங்களும் சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ.